மதுரை திருமங்கலம் ராஜபாளையம் செல்லும் சாலையில் 4 வழிச்சாலை பணியால் விபத்து ஏற்படுவதால் சுரங்கப்பாதை வசதி கோரி ஆலம்பட்டி கிராம மக்களும் பள்ளி மாணவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக மதுரை திருமங்கலம் ராஜபாளையம் செல்லும் சாலையில் 4 வழிச்சாலை பணியால் விபத்து ஏற்படுவதால் சுரங்கப்பாதை வசதி கோரி கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது திருமங்கலம் ராஜபாளையம் சாலை வழியில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டி கிராமத்தில் சாலையின் ஒருபுறம் அரசு பள்ளிக்கூடம், ரேஷன் கடை மற்றும் கூட்டுறவு கடன் சங்கம், அரசுடைமையாக்கப்பட்ட வங்கி செயல்பட்டு வருகிறது. மறுபுறத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கிராமத்தில் உள்ளது. இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என சாலையை கடந்து செல்லும் போது அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை காயமடைந்துள்ளனர் எனவும், எனவே சாலை கடப்பதற்கு கிராமத்தில் சுரங்கப்பாதை ஏற்படுத்தி கொடுக்க, அதன் பின்னர் 4 வழிச்சாலை பணியை தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் குடியரசு தினத்தன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தையும் புறக்கணித்துள்ளனர் கிராம மக்கள். இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து தங்களுக்கான சுரங்கப்பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கையை விடுத்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தங்களுக்கு உரிய முடிவு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆலம்பட்டி மக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையினரும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான RP உதயகுமாரும் பொதுமக்களுடன் கலந்து கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் நன்றி பாலமுருகன், உங்க தகவல்களுக்கு.